நமஸ்தே. இன்றைக்கி நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனலில் பிரவீன் உத்ராத் பார்க்கலாம். பிரவீன் உத்ராத்தில் பிராச்சீன் பத்திய சைனிக்காவில் இருக்கிற கவி சூரதாசனுடைய பத்து பார்க்கலாம். கவிஞர் சூரதாசனுடைய பத்து பார்க்கலாம். நம்ம போன வீடியோலேயே சூரதாசனுடைய ஃபர்ஸ்ட் பத்து பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம சூரதாசனுடைய தூசரா பத்து பார்க்கலாம், ரெண்டாவது பத்து பார்க்கலாம். இதுதான் அந்த பத்து. இப்போ இந்த பத்தை நான் உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன், படித்து காமிக்கிறேன். மையா மோஹி தாவு பகுத் கிஜாயவ் மோசௌ कहत मोल कौ लीन हाउ तु जसुमति कप जायव कहा कहौ इस रेस के मारे केल न हाउ नहीं जात पुनि पुनि कहत कौन है माता को है तेरौदात गोरे नंद जसोदा गोरी तुम गत शाम शरीर चुटुकी दई दई हंस ग्वाल सब सी गई देत बलवीर तो मोही को मारन सीकी दाऊ ही कबहू न की जई मोहन को मुग री समेत लगी जसुमती सुनी सुनी री जई सुनहु कन्ना बाल ब्रदा चबाई जन्मत ही को दूत सूर श्याम मोही गोदन की सौ हौ माता तू पुत. இதுதான் ரெண்டாவது பத்து. இந்த பத்தினுடைய கடைசி லைனில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா சூர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பாருங்கள். சூரதாசனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன? அவருடைய நிக்நேம் தான் சூர் இல்லையா? இந்த பத்திலேயே இவருடைய அதாவது இந்த பத்தை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற அவரோட பேர் வந்துடுது. நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனாக இது இருக்குது. மையா மோஹி அப்படின்ற பத்து எழுதுவர் யாருன்னா சூரதாஸ் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் இந்த வேர்டு மூலமாக நமக்கு வந்துடுது. அதனால் பத்தை 2 வாட்டிக்கு 3 வாட்டி படித்து பாருங்கள். இதுக்கு கீழே சப்தார்த்தை கொடுத்துருக்குறாங்க. சப்தார்த்தை அப்படின்னா மீனிங்ஸ். இந்த பத்தில் நமக்கு தெரியாத வேர்ட்ஸ்னுடைய மீனிங்ஸ். இப்போ நம்ம சந்தர்ப்ப பார்க்கலாம். संदर्भ इडम प्रस्तुत पद सूरदास द्वारा रचित है. மேலே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிற பத்து சூரதாஸால் படிக்கப்பட்டது. ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிற பத்து சூரதாஸால் படிக்கப்பட்டது. इस पद में सूरदास कृष्ण की बाल लीलाओं का वर्णन करते हैं. இந்த பத்தில் சூரதாஸ் கிருஷ்ணனுடைய அந்த மழலைத்தனமாக இருக்கக்கூடிய லீலையை வர்ணனை செய்கிறாரு. குழந்தைகளுடைய லீலையை வர்ணனை செய்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையில எப்படி இருப்பாரோ அந்த லீலைகளை அவர் சொல்கிறாரு. கிருஷ்ண மாதா யசோदा से अपने बड़े भाई बलराम की शिकायत करते हुए अपने खेलने नहीं जाने के कारणों को स्पष्ट करते हैं. ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய தாயான யசோதா கிட்ட தன்னுடைய பெரிய அண்ணனாகிய பலராமரை பற்றி ஷிகாயத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, குறை சொல்கிறாரு. அப்பனே கேள்னே தான் அதனால் விளையாட போக மாட்டேன் அப்படின்ற காரணங்களையும் அவங்க ஸ்பஷ்ட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இஸ்கா சஜீவ் வர்ணன் இன் பக்தியோ மேம் ஹுவா ஹை. இதனுடைய லைவ் ரியலாஸ்டிக்காக இருக்கக்கூடிய வர்ணனை இந்த பேராகிராஃபில் இந்த பத்தில் இருக்குது. சஜீவ் வர்ணன் அப்படின்னா என்னன்னா உண்மையாக வர்ணனை செய்வது. பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி வளர்ந்தாரோ எப்படிலாம் வாழ்ந்தாரோ அது எல்லாத்தையுமே நம்ம பிருந்தாவனத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் இவருடைய வர்ணனை. அந்த அளவு உண்மையாக ரியலாஸ்டிக்காக அவர் வர்ணனை செய்வார். இந்த பத்தில் அவர் செஞ்சுருக்கிறாரு. கவி பரிச்சயம் போயட்ஸ் इंट्रोडक्शन. सूरदास कृष्ण काव्य परंपरा के प्रतिनिधि कवि हैं. सूरदास कृष्ण काव्य பாரம்பரியத்தின் பிரதிநிதி, தலைமை கவிஞர், ஹெட்டான கவிஞர். பிரதிநிதி அப்படின்னா அவர் தான் ஹெட், அதில் லீடர். अपने गुरु वल्लभाचार्य की प्रेरणा से सूरदास ने भगवत இங்கே பகவான்னு வரணும், இங்கே பகவத்னு கொடுத்துருக்குறாங்க, மாற்றிக்கோங்க. कि आधार पर कृष्ण लीला के पदों की रचना की. தன்னுடைய குருவான வல்லபாச்சாரியாருடைய பிரேரணா இன்ஸ்பிரேஷனால தான் சூரதாஸ் பகவான்
கடவுளை ஆதாரமாக வச்சு அதில் கிருஷ்ணனுடைய லீலைகளை पदों ना पद्दा அவர் रचना पढ़चारे। बाल कृष्ण की बाल सुलभ चेष्टाओं का अत्यंत सजीव तथा मार्मिक चित्रण सूरदास ने किया है। बाल कृष्ण அந்த குழந்தை கிருஷ்ணனுடைய பால் சுலப் குழந்தை அணுகக்கூடிய சேஷ்டாவும் முயற்சிகளை அத்தியந்த் மிகவும் சஜீவ் ரியலிஸ்டிக்கா ததா மற்றும் மார்மிக் சித்ரன் உயர்நிலையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சித்ரன் சித்தறிவு வர்ணனை சூரதாஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. பால்கிருஷ்ண குழந்தை கிருஷ்ணனுடைய அந்த குழந்தை அணுகக்கூடிய முயற்சிகளை அவர் மிகவும் ரியலிஸ்டிக்காக உண்மையாகவும் மற்றும் உயர்நிலையில் அதை வர்ணனை செஞ்சிருக்கிறாரு. सूरदास के पदों का विशाल संग्रह सूरसागर नाम से प्रकाशित है. சூரதாசனுடைய எல்லா பத்துமே விஷால் சங்கிரஹ் அந்த பத்துனுடைய பெரிய சேகரிப்பு வந்து கலெக்டிவ் வந்து சூர்சாகர் அப்படின்ற பேரால் வெளியிடப்பட்டது, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. सूर सारावली साहित्य लहरी आदि उनकी अन्य रचनाएं हैं. सूर सारावली साहित्य लहरी இது எல்லாமே சூரதாசனுடைய மற்ற படைப்புகள். सूरदास ने वात्सल्य और श्रृंगार रस का प्रमुख रूप से चित्रण किया है. सूरदास வந்து வாத்சல்ய ரஸ் அன்பு ரசம் மற்றும் ஸ்ருங்கார ரஸ் காதல் ரசம் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து பிரமுக் ரூப் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ரூபத்தில் கொடுத்து வர்ணனை செஞ்சுருக்கிறாங்க, சித்தறிவு செய்துள்ளார். उन्होंने ब्रजभाषा को साहित्य को रूप देने का सर्वोत्कृष्ट प्रयास किया है. அவர் வந்து ब्रजभाषाவை தன்னுடைய சாகித்ய ரூபத்திற்கு தரணும் அப்படின்றதுக்காக அவர் சிறந்த முயற்சியில் ஈடுபட்டார் செஞ்சார். அடுத்தது வியாக்கியா பொருள் மீனிங். இப்போ நம்ம ஒரு பத்து படித்தோம் இல்லையா, அந்த பத்துனுடைய மீனிங் இதுதான். இப்போ பார்க்கலாம். बालकृष्ण माँ यशोदा से शिकायत करते हुए कहते हैं कि माँ मुझे दाऊ अर्थात बड़े भाई बहुत चिढ़ाते हैं. बालकृष्ण குழந்தை கிருஷ்ணர் வந்து மா யசோதா சே தன்னுடைய தாயான யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. என்னன்னா, அம்மா என்ன தாவு அப்படின்னா பெரிய அண்ணன், என்னுடைய பெரிய அண்ணன் வந்து என்னை ரொம்ப வம்புக்கு இழுக்கிறான், பிரச்சனை பண்ணுறான். मुझसे कहते हैं என்கிட்ட சொல்கிறான் கூறுகிறான். तुझे माँ यशोदा ने जन्म नहीं दिया, உனக்கு அம்மா யசோதா வந்து ஜென்மம் नहीं दिया தரவில்லை. वर्णन तुझे मोल लिया गया है अर्थात खरीदा गया है, நீ வந்து ஒரு வாங்கப்பட்ட பையன். அவன் என்கிட்ட சொல்கிறான், அம்மா யசோதா வந்து உனக்கு ஜென்மம் தரலை, நீ வந்து வாங்கப்பட்ட பையன், விலைக்கு வாங்கப்பட்ட பையன். இசி குசி கேம் காரன் மைன் கேள்னே நெஹி ஜாட்டா ஹூ, இந்த ஆங்கிரினால கோபத்தினால நான் விளையாடுறதுக்கு போக மாட்டேன். பார் பார் முஜே கஹ்தே ஹைக்கி, மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி அவன் என்கிட்ட சொல்கிறான். மேரே மாதா பிதா கவுன் ஹைம், என்னுடைய அம்மா அப்பா யாரு? क्योंकि नंद और यशोदा दो गोरे रंग के हैं, ஏன்னா நந்துனா அவங்களுடைய அப்பா நந்தகோபாலன், அதை வந்து நந்துன்னு கொடுத்துருக்குறாங்க. நந்து அவரோட அப்பா, அவர் மற்றும் யசோதா அவங்களோட அம்மா, இவங்க ரெண்டு பேருமே கோரேனா வெள்ளை கலரில், கோரே ரங்கு வெள்ளை கலரில் வெள்ளை நிறத்தில் கேஹைம் இருக்கிறார்கள். ஜபிகி தும் காலே ஹோ, எல்லாரை விட நீ வந்து கருப்பாக இருக்கிற. பல்ராம் द्वारा सिखाए ये ग्वाल बाल चुटकी दे देकर मुझे पर हंसते हैं. பலராமர் மூலமாக கற்பிக்கிறாங்க அந்த குவால பாலர்கள், அந்த குழந்தைகள், மற்ற குழந்தைகள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. तुमने मुझे ही बीटना सीखा है भैया पर तुम कोई क्रोधित नहीं होती. நீ வந்து அதாவது இந்த டைமில் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த சமயத்தில் தன்னுடைய அம்மாவான
யசோதா கிட்ட யசோதாவை பற்றி சொல்கிறாங்க. தும்னே நீ வந்து முஜே ஹி என்ன பீட்னா சீக்காகை என்னை அடிக்க கற்றுக்கொண்ட என்னை அடிக்கிறதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. பையா பர் அண்ணன் மேலே தும் நீ கோயி குரோதித் நெகி ஹோத்தி அண்ணன் மேலே நீ கோபம் கூட படுவது கிடையாது. அம்மா நீ வந்து என்னை அடிக்க கற்றுக்கிட்ட, அண்ணன் மேலே நீ கொஞ்சம் கூட கோவப்படுவது கிடையாது. श्री कृष्ण के क्रोध से भरे चेहरे को देखकर यशोदा उनकी बात को सुन कर प्रसन्न हो रही है. ஸ்ரீ கிருஷ்ணரோடைய அந்த கோபம் நிறைஞ்ச, குரோதசே பரே பரேனா நிறைஞ்ச, ஃபுல் ஆஃப் கோபம் நிறைஞ்ச, சேஹரேனா ஃபேஸ் முகத்தை பார்த்து தேக்கர் பார்த்து யசோதா வந்து அவருடைய பேச்சை பாத்துனா அவரோட பேச்சை சொற்களை சுன் கேட்டு பிரசன்ன ஹோ ரஹிஹை மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அவங்க மனசில் ஒரு வகையான சிரிப்பு தோன்றியது. சின்ன குழந்தைங்க வந்து கோபமாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை கேட்ட அவங்களோட அம்மா வந்து ஒரு வகையான மகிழ்ச்சி கொண்டாங்க. யசோதா கிருஷ்ண கோ சமஜாத்தே ஹுயே கஹ்தே ஹை கி யசோதா வந்து கிருஷ்ணருக்கு தாயாக இருக்கிற யசோதா வந்து தன்னுடைய கிருஷ்ணருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. கஹ்தே ஹைக்கி சொல்கிறாங்க என்னென்னா, பல்ராம் தோ ஜன்ம சே துர்த் அவுர் சுக்லி கர்னே வாலா ஹை. பலராமர் வந்து ஜன்மசே பிறப்பில் இருந்து, துர்த் கெட்ட பையன் கெட்டவன், அவர் மற்றும் சுகுலி கர்னே வாலா ஹை மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், வம்பு கிழித்துக்கிட்டே இருப்பான். ஹே ஷாம் ஷாம்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணருக்கு நிறைய பேர் இருக்குது இல்லையா, ஷியாம், கிருஷ்ண, ஸ்ரீகிருஷ்ண, மாதவ், கேசவ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பேர் தான் இது ஷியாம். மை கோதன் கி சௌங்கத் गाकर कहती हूँ कि मैं ही तुम्हारी माँ हूँ और तुम मेरे पुत्र हो. हे ஷாம், ஏ கிருஷ்ணா, நான் என்னுடைய கவு மேலே பசுக்கள் மேலே சத்தியம் செஞ்சு சொல்கிறேன், நான் தான் உன்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய மகன் புத்திரன். நந்தகோபாலோடைய வீட்டில் வந்து அவங்க பசுமாடு தான் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய பெரிய சொத்தாவே தன்னுடைய பசுமாட்டுகளை தான் நினைப்பாங்க. அந்த பசுமாட்டுக்கு மேலே, பசுமாடு அப்படின்ற ஒரு செல்வத்துக்கு மேலே அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க, சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க, நான் தான் உன்னுடைய அம்மா, நீ தான் என்னுடைய மகன் புத்திரன் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் வியாக்கியா. இப்போ நான் உங்களுக்கு இந்த வியாக்கியாவில் என்ன கதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னோட தாயான யசோதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, அம்மா என்ன பெரிய அண்ணன் வந்து வம்பு கிழக்கிறான், அவன் என்கிட்ட சொல்கிறான், அம்மா யசோதா வந்து எனக்கு பிறப்பு தரலையா, நான் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பையனா, இந்த கோபத்தினால தான் நான் விளையாட்டுக்கு போக மாட்டேன். மீண்டும் அவன் என்கிட்ட சொல்கிறான், உன்னுடைய அம்மா அப்பா யார், நந்து அப்புறம் யசோதா வந்து வெள்ளை கலரில் இருக்கிறாங்க, நீ ஏன் எல்லாத்த விட கருப்பு கலரில் இருக்கிற. பலராமர் சொல்கிறத கேட்டுட்டு எல்லா குவால பாலர்களும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னை வந்து நீ அடிக்க கற்றுக்கிட்டீங்க, ஆனால் பெரிய அண்ணனை பார்த்து அண்ணன் மேலே நீங்கள் கொஞ்சம் கூட கோபப்படுறது கூட கிடையாது, இந்த கோபத்தினால நான் விளையாட போகலை. ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த கோபம் நிறைஞ்ச மூஞ்சை பார்த்து யசோதா வந்து அவருடைய பேச்சை கேட்டு மகிழ்ச்சி கொண்டாங்க, ஒரு வகையான சிரிப்பு கொண்டாங்க. யசோதா வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து சமாதானம் செய்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. என்னென்னா, பலராமர் வந்து பிறப்புலையே ஜென்மத்திலேயே அவங்க ஒரு துர்த்து கெட்ட பையன், அப்புறம் இல்லாமல் எல்லாருக்கும் வம்பு கிழிப்பான், சூலி கண்ணேவாலா குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹே ஷாம், ஏ கிருஷ்ணாவே, என்னுடைய கிருஷ்ணா, நான் என்னுடைய கவுஸ் பசுக்கள் மேலே சத்தியம் செஞ்சு சொல்கிறேன், நீ தான் என்னுடைய பையன், நான் தான் உன்னுடைய அம்மா. அவ்வளவுதான் வியாக்கியம், அவ்வளவுதான். இப்போ நம்ம விசேஷ்க்கு போகலாம். கடைசியாக ஒரு இயாட்சி எழுதும்போது அதுக்கு கடைசியில் நீங்கள் விசேஷோ இல்லை நிஷ்கர்ஷவோ போட்டு 2 லைன் எழுதி முடிங்க, வியாக்கியாவோடு ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம விசேஷ் பார்க்கலாம்.
இந்த இஆர்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கலாம். விசேஷ் சிறப்பு. यह पद बाल मनोविज्ञान को दर्शाता है. இந்த பதில் குழந்தையினுடைய மனதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சொல்கிறாங்க. इसमें वात्सल्य रस का சுந்தர் வர்ணன है. இந்த இதில் இந்த பதில் வாத்சல்ய ரசனுடைய அழகான வர்ணனையை செஞ்சுருக்கிறாங்க. அன்பு ரசத்தை ரொம்ப அழகாக வர்ணனை செஞ்சுருக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அம்மாவான யசோதா கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னுடைய அம்மா இல்லையா, நீ என்ன ஜென்மம் தரலையா, நான் வாங்கப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கோபம் வருது. இதை கேட்டுடனே அவருடைய பேச்சு எல்லாத்தையுமே கேட்ட பிறகு மாதா யசோதாவுக்கு அன்பு வருது, கிருஷ்ணர் மேலே அன்பு வருது. அதை வர்ணனை செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எக்ஸாமில் ஃபஸ்ட்டு இஆர்சியை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சேர்த்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் இதானா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சந்தர்ப்ப, கவி பரிச்சைங்க, வியாக்கியம், விசேஷ் இந்த 4 டைட்டில் போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. இதை முக்கியமான விஷயம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இந்த சப்டைட்டில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணுங்க. இந்த சந்தர்ப்ப, கவி பரிச்சைய, வியாக்கியா இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் எதாவது டவுட்டுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டு நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். வேறு எதாவது வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.